மொத்த சாத்தான் அவருடைய கைப்பிடியில் தான் இருக்குது. இந்த பேய்களை வச்சு தான் அவர் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறார். பேய்கள் உலகத்தை ஆளவில்லை, தேவன் உலகத்தை ஆளுகிறார். இந்த பேய்களை வைத்து ஆளுகிறார். ஏனென்று சொன்னால், எகிப்து தேசத்தில் மோசையை அனுப்பும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு கையில் என்ன இருக்குது? ஒரு கோல். ஒரு மேய்ப்பனின் கோலை கீழே போடு. அவன் போட்டதும் பாம்பாக மாறிச்சு, வாழைப்பிடி கோலாக மாறிச்சு. இப்போ சர்ப்பத்தை வச்சு தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய முதல் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா, உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய காரியங்கள் என்பது இந்த பிசாசுகளை மையமாக வைத்து தான் அவர் சில காரியங்களை செய்வார். சில வேளை நம்ம செய்த பாவத்துக்கு என்ன பண்ணிடுவார்? ஒரு தேவர்களை அனுப்பிடுவார். கொஞ்ச காலம் உடம்பை அடித்து நொறுக்கிடு, செய்த பாவம் கொஞ்சமாக நெஞ்சமா. அதனால் நீ அந்த பாவத்துக்கு தக்கதாய் அவள் உடைக்கப்பட்டு, அவன் உடைக்கப்பட்டு, அவன் நிர்மூலமாகி, அவன் ஒளிந்து போய் சாகிறதுக்கு அவன் ஆயத்தப்படும் போது, அப்போ நான் போய் அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பேன். அது வரைக்கும் நொறுக்கின்னு சொல்லிடுவார். நொறுக்கி 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 கடைசியில் நீங்கள் கூப்பிடுவீங்க, எஸ்ஸப்பா பாவம் செஞ்ச ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு இருதயத்தில் இருந்து ஒரு கதறல் வரும் பாருங்க. அப்போ தான் உங்களை நோக்கி பார்ப்பார். அப்போ இந்த இடைவேளை வரைக்கும் அவருடைய தண்டனை, பிசாசை வச்சு தான் தண்டனைகளை அவர் நிறைவேற்றுவார். ஒரு சொம கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவை தேவனை உற்று பார்க்கும்போது வேதத்தில் அப்படி தான் இருக்கிறது. சாமுவேலை எடுத்து பாருங்கள். சவுல் அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால், எகிப்து தேசத்திலிருந்து நான் ஜனங்களை கொண்டு வருகிறேன், நான் அழைத்து வருகிற ஜனங்களுக்கு நான் தான் காவல், இல்லையா? அவர் தான் பாதுகாப்பு. அப்படி பாதுகாத்து நான் அழைத்து வரும்போது இந்த அமலேக்கியன் என்ற பொல்லாத ஜாதிகள், சபிக்கப்பட்ட ஜாதிகள் என்னது, என் ஜனத்தின் மேல் யுத்தம் செய்தார்கள். நான் மோசையை வைத்தும் யோசுவாவை வைத்தும் அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தேன். அங்கே அற்புதம் செய்யலை, உலக பிரகாரமாக ஒரு ஜெயத்தை கொடுத்தேன். ஆனாலும் இருதயத்தில் அவர் பழிவாங்கிற சுபாவத்தோட ஆண்டவர் இருந்திருக்கிறார். இப்போது பாலைவனத்தில் இருக்கிற ஜனங்களை, கூட்டியிருந்த ஜனங்களை பாவம் செய்தது நிமித்தம் மொத்த ஜனங்களையும் கொன்றார். பாலைவனத்தில் தான் கொன்றார். பேசித்தனம் புரிந்தபடினால ஒரே நாளில் 23,000 பேரை கொண்டார். கணக்கு போடுங்க, 23,000 பேர் சாவுன்னு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 23,000 பேர் குவிஞ்சு கிடக்கும் இல்லை பாலைவனத்தில். ஆனால் அவர் கூட்டியிருந்தது எத்தனை பேர்? கணக்கு பாருங்கள். யுத்த புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் யுத்த புருஷர்கள். 6 லட்சம் எங்கே இருக்குது? ஒரே நாளில் வேசித்தனம் புரிந்தபடினால் 23,000 பேர் இங்கே இருக்குது. இந்த 6 லட்சம் யுத்த புருஷர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன கணக்கை நான் இப்போ திரும்ப சொல்கிறேன். யுத்த புருஷர்கள் என்று சொன்னால் பருவம் எய்த ஆண் பிள்ளைகள், இல்லையா? அப்போ அவர்களுக்கு பெண் பிள்ளை மனைவிமார்கள் இருப்பார்களா? இருப்பாங்க, இல்லையா? அப்போ 6 + 6, அப்போ 6 லட்சம் மனைவிமார்கள் கூட சேர்ந்தாச்சு. அப்போ 6 12 லட்சம் பேர் ஆயாச்சு. இந்த 12 லட்சம் பேருக்கும் தாய்மார்கள் இருப்பாங்க, இல்லையா? எல்லாம் அம்மாமாரும் இருப்பாங்கல்ல. இப்போ 30 வயசு பையன் தானே, இல்லைன்னா 25 வயசு பையன். அப்போ தாய்மார்கள் இருப்பாங்க. இப்போ தான் வயதானவங்கள பார்க்க முடியாது. அந்த காலத்தில் வயதானவங்கள் தீர்க்காயுசோடு இருப்பாங்க. அப்போ 6 லட்சம் 12 லட்சம் ஜனங்களுக்கு 12 லட்சம் தாய்மார்கள் கூட்டுங்க. 12 24 தானே ஆச்சு. அப்படின்னா இந்த 12 லட்சம் பேருக்கும் தகப்பன்மார்கள் இருப்பாங்களா? 6 லட்சம் கூட்டுங்க. எத்தனை ஆச்சு? 30. எத்தனை ஆச்சு? 30 இல்லை? என்ன கணக்கு சொன்னீங்க பிரதர்? சொன்னதை சொல்லுங்கள். 24. அப்போ 24 லட்சம் பேர் வந்தாச்சு, இல்லையா? இந்த 24 லட்சம் பேர்கள் கரெக்டு. இப்போ 6 லட்சம் யுத்த பரிசர்கள், 6 லட்சம் மனைவிமார்கள். அவங்க மனைவிமார்களுக்கு அந்த மனைவிமார்களுக்கும் 2 தாய் தகப்பன் உண்டு, ஆம்பளைக்கும் தாய் தகப்பன் உண்டு. இப்போ கணக்கு மாறுபடுதில்ல? அப்போ இவ்வளோ ஆச்சு. சரி, 30 லட்சம்னு வச்சுருவோம், ஒரு உத்தேசத்துக்கு வச்சுருவோம். நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் கணக்கை போடுங்க.
இந்த 30 லட்சம் தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்கு ஒரு யுத்த புருஷனாக இருப்பான். அந்த காலத்தில் குடும்ப கட்டுப்பாடு இல்லைல்ல. அப்போ 6 லட்சம் யுத்த புருஷர்கள், செலக்டட் பர்சன்ஸு. ஆனால் கூட சகோதரர்கள் இருப்பார்கள் அல்லவா. யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தினா வீட்டுக்கு ஒருத்தனாக இருப்பான் இல்லையா. ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர் 15 பேர்லாம் இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் இருப்பாங்களா இல்லையா? சரி, நான் கேட்குறேன், அன்னைக்கு நீ யார்கிட்டையும் போய் எங்கேயும் வான்னு சொல்லிட்டு இருந்தார் ஆண்டவர். அப்போது ஒரு பொண்டாட்டி கூடயே இருப்பான் அந்த யுத்த புருஷர். எத்தனை பொண்ணை வச்சுருப்பான் அவன் இல்லையா. அப்பா அம்மா எத்தனை பேர் வச்சுருப்பாங்க. சின்ன வீடு எத்தனை பேர் இருக்கும்? அப்பாவுக்கும் இருக்கும், அம்மாவுக்கும் இருக்கும். அப்பா சின்ன வீடு வச்சா நான் என்ன ஒரு சின்ன வீடு வைக்க முடியாது, பொண்டாட்டியும் ஒரு சின்ன வீடு வச்சுருப்பா இல்ல, வச்சுருப்பாங்களே இல்லையா. அப்போ இவங்களெல்லாம் கணக்கு போடுமோ ஏன்னா கணக்குப்படி 1 கோடியை தாண்டும். அடுத்து பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லவா. சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்கள் இருப்பாங்க. கொஞ்சம் 10 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க, 12 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க, 15 வயசு இருப்பாங்க, 20 வயசு பிள்ளைங்கள் இருப்பாங்க. அப்போ 1 கோடிக்கு மேலே ஜனங்களை தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஆனால் கொண்டு போய் சேர்த்தது 2 பேரை தான். ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேபு. 2 பேர் தான் சமுத்திரம் தாண்டி வந்தவங்க, செங்கடல் தாண்டி வந்தவங்க கானான் தேசத்துக்கு போனார்கள். கூட்டிகிட்டு வந்து அத்தனை பேரையும் கொண்டார். கூட்டிகிட்டு வந்து கொன்று போட்டவர் தான் அவர், நம்ம தேவன். அப்போ நீங்கள் பயப்படணுமா பயப்படக்கூடாதா? உங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு இல்லையா. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எப்போ கொல்லுவார்னு தெரியாது. பாவம் செய்தால் கட்டாயம் அதை நிறைவேற்றிடுவார். எந்த சந்தேகமும் வேண்டாம். உச்சமாக கையை தட்டுங்க. பாவம் செய்யலைன்னா காப்பாற்றிடுவார். நீங்கள் பாதாளத்துக்கு அடியில் ஒரு 60 அடி ஆழத்தில் கடந்தாலும் ஓடி வந்து காப்பாற்றுகிற ஒரே தேவன் நம்ம தேவன் தான். ₹1 இல்லைன்னு கதறி எழுதா கூட ₹1 நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான். ஒரு சமகையை தட்டுங்க. ஆகவே அவரை குறித்து நீங்கள் பயப்பட்டு தான் ஆகணும். பயப்பட்டு தான். தாவீது ஒரு பாவம் செய்தான், சொந்த மகனே கொன்னாரா. யாக்கோபு ஒரு மீறுதல் பாவம் செய்தான், சொந்த மகளை கற்பழிப்புக்கு கையளித்தாரா. ஒரே பொண்ணு, வீட்டுக்கு ஒரு பொண்ணுன்னா 12-10 ஆம்பளைங்கள் மத்தியில் ஒரு பொண்ணுன்னா எவ்வளோ அன்பும் பாசத்தையும் ஊற்றியிருப்பாங்க இல்லையா. அப்போது தகப்பனும் தாயும் அந்த பொண்ணை எவ்வளோ கனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. பொண்ணை போல வச்சு கையில் வச்சு பார்த்துருப்பாங்க. அவளே எந்த பாவம் செய்யாத பொண்ணை கற்பழிப்புக்கு கைவிட்டார். ஏன்? தகப்பன் செய்த ஒரு மீறுதல் பாவத்துக்கு பரிசுத்தமான மகளையே கைவிட்டார். அதான் நம்முடைய தேவன். அப்போ அந்த தேவனை குறித்து பயப்படணுமா பயப்பட வேண்டாமா? பயப்படணும். இப்போ எப்தான்னு ஒருத்தன் இருக்கிறான், கொஞ்சம் வித்தியாசமானவன், ஒரு ரவுடி டைப்பு. அவன் ஆண்டவருக்குன்னு ஒரு பொருத்தனை பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? நான் யுத்தத்துக்கு போகிறேன், யுத்தத்தில் ஜெயிச்சா என்னை வீட்டிலேருந்து வர முதல் பலனை உமக்கு தரலாம். முதல் பலனை இப்படி ஒரு பொருத்தனையே பண்ணப்படாது. அந்த படுவாவி அதை செஞ்சான். யுத்தத்தில் ஜெயித்தால் சந்தேகம் வருதில்ல, ஜபத்தில் நான் தோக்குறனோ ஜெயிக்கிறனோ அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை. யுத்தத்தில் ஒருவேளை ஜெயித்தால் என் வீட்டிலேருந்து வர முதல் பலன் நமக்கு தரலான்னு சொன்னான். ஆண்டவர் பார்த்தாரு. அப்போ வீட்டில் ஆடு இருக்கும் இல்லையா, மாடு இருக்கும். அந்த காலத்தில் மாடுகளை தான் ஆண்டவர் பலியாக கேட்டுக்கொள்வார். ஆனால் அன்றைக்கு இவன் யுத்தத்தில் ஜெயித்தான், திரும்ப வந்தான். எதிரே வந்தது ஒரு மகள், ஒரே ஒரு பொண்ணு தான் அவனுக்கு இருக்குது. அது டீனேஜ் பொண்ணு, 18 வயசு பொண்ணு. கர்த்தருக்கு பலியாக செலுத்தினான். ஆனால் சொன்னதை அவன் செஞ்சான். இந்த இடத்துல அவன் செஞ்சிருக்கானா கர்த்தரை குறித்துள்ள பயம் அவனுக்கு இருந்ததுனால சமாளிக்கல. அவன் ஐயோ நான் அறியாமல் பொருத்தனை பண்ணிட்டேன், நீ தரக்கு உம்மால முடியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் கேட்கல. மன்னிச்சன்னு கேட்கல. ஐயோ இதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை தாரேன் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படி கேட்கல. ஏன்றால் பொருத்தனை பண்ணினா அது சூம்பினதான், கை கால் சூம்பினாலும் வியாதிப்பட்டனாலும் அதை மாற்றக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த பொருளை நீ பொருத்தனை பண்ணியிருக்கிறியோ, எந்த உயிரை பொருத்தனை பண்ணியிருக்க, அது சூம்பினதாக இருந்தாலும் அது நலிந்ததானாலும்
அதை தான் கர்த்தர் கொடுக்கணும், மாற்றக்கூடாது. ஏன்னா எலும்பும் தோலுமாக இருக்கும். அதான் உமக்கு, ஏன்னா உமக்கு சொல்ல பொருத்தனையை மாற்றக்கூடாது என்பது இருக்குது, வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மல்கியா 2ஆம் அதிகாரத்தை வாசி பார்க்கும்போது யாருக்கும் வேண்டாதான் ஆண்டவர் கொடுத்துருவோம் இல்லையா? இப்போ ஒரு 500 நோட்டு இருக்குது, அது ஓட்டை பல இடங்களில் கொடுத்துருப்போம். பல இடங்களில் ஒருத்தனை வாங்கியிருக்க மாட்டான், அதை கொண்டு உண்டியலில் போட்டுருவோம். இப்போ ஓட்ட நோட்டாக இருக்குது கர்த்தருக்கு. அது மல்லிகை 2 அழகாக சொல்லார், நலிந்ததும் பீருண்டதும் யாருக்கும் வேண்டாதெல்லாம் எனக்கு படைக்கிறீங்க, உன் ராஜாவுக்கு கொடுத்துப்பார், அவன் வாங்குவானா? இன்னும் ஆண்டவரே கேட்குறாரு பாருங்க. அப்படி கேட்குற தேவனை குறிச்சுள்ள பயம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணுமா வேண்டாமா? ஏன் அதை சொல்கிறாரு? அவர் தானே சொல்கிறாரு, யாருக்கும் வேண்டாத காணிக்கை எனக்கு போடுறீங்க நீங்கள். ஓ ராஜாவுக்கு கொடுத்துப்பாரு, அவன் வாங்குவானா? அவனே வாங்க மாட்டான். அப்போ அவனே உண்டாக்கின தேவனுக்கு வேண்டாத காணிக்கையெல்லாம் எனக்கு தரீங்க. இன்னும் அவர் கதறுகிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் முழுமையாக படித்து பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட தேவனை குறிச்சுள்ள பயம் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இந்த சவுலை பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள், அதாவது இந்த கானான் தேசத்தில் யோசுவாவையும் காலேபையும் மோசையை கூட கூட்டிகிட்டு போகல, அவரை அடிச்சே கொண்டுட்டார் ஆண்டவர். அவன் கீழ்ப்படியலை. கண்மலையில் நின்று பேசுன்னு சொன்னார். இவன் கண்மலையில் நின்று தன்னை குறித்து பேசினான், கர்த்தரை குறித்து பேசலை. நான் உங்களுக்கு தண்ணி தருகிறேன்னு சொல்லி கோல் எடுத்து 3 முறை கண்மலையை அடித்தான், தண்ணி வந்தது. ஏன்னா தண்ணி வந்தனால எது? ஆண்டோடைய வார்த்தை படி ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அதனால் கொடுத்துட்டாரு. அடித்தவனை ஆண்டவர் அடித்து கொண்டார். கெஞ்சி பார்த்தான், நான் கானான் தேசத்துக்கு போன பிறகு என்ன கொன்று போடுங்க ஆண்டவர். நோனோ, நீ மலை உச்சியில் நின்று பார்த்துக்கோ, ஆனால் போக மாட்டேன், நான் இத்தனை மணிக்கு வருவேன், அங்கே நில்லுன்னாச்சு. நின்னான், அடித்தார், கொன்னார், புதைச்சார், போயிட்டார். மனிதனுக்கு கல்லறை கட்டின ஒரே தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான், நம்முடைய தேவன் தான். அல்லேலூயா. மோசைக்கு அப்படி தான் கட்டினார். அப்போ மோசைக்கு பயம் இல்லை அந்த இடத்துல. அது வரைக்கும் பயந்து வாழ்ந்த மோசை அந்த இடத்துல துணிகரமாக பேசினான். கண்மலையில் என்னை குறித்து பேசு, நான் தண்ணி கொடுப்பேன்னு சொன்னார். இவன் நான் உங்களுக்கு தண்ணி தருகிறேன் என்று சொன்னனால அடித்து கொன்னார், புதைச்சார். அப்போ அந்த தேவனை குறித்துள்ள பயம் நமக்கு வேணுமா வேண்டாமா? மோசையே கொன்னார், இப்போ நம்மை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்னுள்ள பயம் நமக்கு வேண்டும். சவுல் இந்த 2 பேரையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்தார் கானான் தேசத்தில். அதற்கு பிறகு என்ன வருது? நியாயாதிபதிகள் வருகிறார்கள், தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், ராஜாக்கள் தோன்றுகிறார்கள். அதில் முதல் ராஜாவே சவுல் தான். மக்கள் விரும்பி ஒரு ராஜாவை கேட்டுக்கொண்டபடியினால் ஒரு சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஜனத்தார் மத்தியில் உயரமான மனுஷன், அவனை ராஜாவாக மாற்றினார். மாற்றினதான் அவனுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார், முதல் வேலை. இப்போ முதலமைச்சர்கள் பதவி ஏற்றால் முதல்ல என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சட்டத்தில் முதல்ல கையெழுத்த போடுவாங்க. ஆனால் இங்கே சவுலுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரு. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு, எத்தனையோ தலைமுறை தாண்டின பிறகு தான் அவர் பழி வாங்க ஆரம்பிக்கிறார். இங்கே தான் யோசிக்கணும். எத்தனையோ தலைமுறை தாண்டின பிறகு கானான் தேசத்தில் ஜனங்கள் போய் அங்கிருந்து ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், இந்த காலகட்டம்லாம் தாண்டி அவர் ராஜாவுக்கு சொல்கிறாரு, நான் என் ஜனங்களை பாலைவனம் வழியாக அழைத்து வருகிறேன், அப்பொழுது இந்த அமலேக்கியன் வந்து படையெடுத்தான், என் ஜனத்தின் மேல் படையெடுத்தான், அது அவர் மேலே படையெடுத்ததுக்கு சமம் இல்லையா? உடனே அவர் சொல்லுகிறார், நீ அந்த நாட்டுக்கு படையெடுத்துட்டு போ, அமலேக்கியனை வேரோட பிடுங்கி எரிந்து அழிச்சிட்டு வா, சுவாசிக்கிற ஜீவராசிகளும் சிறு குழந்தைகள் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, கொன்னுட்டு வான்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அவன் யுத்தத்துக்கு போனான். இந்த அழகான பெண்களையும் அழகான மாடுகளையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். யுத்தத்தில் ஜெயித்தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்றாமல் அந்த கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் மாடுகளையும் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவருக்கு பலியிட்டான், நன்றி பலி. ஆண்டவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி எழுப்புறாரு, போகணும், ராஜ்யபாரத்தை 2ஆ கிழிச்சு போடு, நான் சொன்னதை செய்யாமல் அவன் எனக்கு பலி எடுக்கிறான், எனக்கு பலி எடுக்கிறான்.
எனக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் இந்த பலிகள் சிறந்ததோ? அதே தான் சாமுவேல் கேட்குறாரு. என்ன மாட்டுக்கு சத்தம் எல்லாம் கேட்குது, இறைச்சலெல்லாம் கேட்குது, கொன்னுட்டு தானே வர சொன்னார், ஏன் கூட்டிகிட்டு வந்த? உடனே சொல்கிறான், நான் ஜெயித்தேன், ஆனாலும் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏன் இவனிடத்தில் இருக்கிற ஆஸ்தியை வச்சு அவன் பலி செலுத்தி இருந்தால் நியாயம். அதாவது கொன்னுட்டு வான்னு சொன்னால் கூட்டிகிட்டு வந்து அதை பலியாக கர்த்தருக்கு நிறைவேற்றி இருக்கிறான். சாமுவேல் சொன்னார், உன் பலியை விட கீழ்ப்படுதல் அவ்வளவு மோசமாய் போச்சா? கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் தானே மிக பெரிய பலி. ஆகவே இன்று உன்னுடைய ராஜ்யபாரத்தை 2ஆக கிழித்து போடுகிறேன், உனக்கு கீழே இருக்கிற ஒருவனுக்கு அந்த ராஜ்யபாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணினார். உற்சவமாக கையை தட்டுங்க. அதான் தாவீதுக்கு கொடுத்தார். இப்போ சவுலுடைய ராஜ்யபாரம் கிழிக்கப்படுவதற்கு காரணம் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான். அப்போ கர்த்தரை கண்டு பயப்படணுமா? பயப்படணும். சின்ன விஷயந்தான், ஆனால் அது பெரிய மேட்ரு. கீழ்ப்படிதல் இல்லை. ராஜ்யபாரத்தை கிழித்தார். கிழித்தது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார். இனி நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கெட்டு குட்டி சோறாய்ப்போ, உனக்கு தீர்ப்பெழுதினார், தற்கொலை தானே தீர்ப்பெழுதினார், எழுதிட்டு ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார். அந்த ஆவி அவனுக்குள்ளே ஏறினதுமே சொந்த மருமகனை கொல்றதுக்கு அவன் ஸ்கெட்சு போடுறான் பாருங்க, பல கட்டம். ஏன்னா துன்மார்க்கனாக மாறினார். அப்போ அவன் துன்மார்க்கனாக மாறுவதற்கு காரணம் அவனுடைய கீழ்ப்படியாமை. 2வது கர்த்தருடைய கோபம். அதில் ஒரு ஆயுதத்தை அனுப்பல, ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார். வாசிச்சு பாருங்க 19:9. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்தது. அப்போ சவுல் மேல்